ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துட்டு நம்ம கம்பைன்ட் டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு ரிலேட்டடாக நிறைய மேக்ஸ் கொஷின்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய வீடியோடைய கவுண்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா பார்ட் 4. இதுக்கு முன்னாடி பார்ட் 3 வரையும் வீடியோ போட்டிருக்கேன். இந்த கொஷின்ஸ் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூலை மாதமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதமும் இன்டர்வியூ போஸ்ட்டு அண்டு நான் இன்டர்வியூ போஸ்ட்டு சொல்லிட்டு டெக்னிக்கல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதனுடைய கொஷின்ஸை ரெண்டுமே மிங்கிள் பண்ணி ஒரே ஒரு வீடியோவை ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், அடுத்து என்ன கொஷின்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொஷின்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் லெட்டர் வில் பி மிட்வே பிட்வீன் 6th letter ஃப்ரம் லெஃப்ட், சரிங்களா? 6th letter ஃப்ரம் லெஃப்ட்டு அண்டு 14th letter ஃப்ரம் தி லெஃப்ட் இன் தி இங்கிலீஷ் ஆல்பபெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இந்த மாதிரி இங்கிலீஷ் ஆல்பபெட்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணணும், போன உடனே, சரிங்களா, நம்மளுக்கு டைம் நிறைய இருக்கும். அப்படி இருக்கும்போது பட்சத்தில் ஏபிசிடி எழுதி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ப்ராபிலிட்டியில் வரக்கூடிய 1,1 1,2 அந்த மாதிரி 6,6 வரை நம்ம எழுதி வச்சுக்கணும். கடைசி நேரத்தில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த அலைச்சல் ப்ளஸ் டைம் சேவ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு போன உடனே ஏபிசிடி வந்து 2-3 இடத்துல வந்து எழுதி வச்சுருங்க. இல்லைனா ஒரு இடத்துல வந்து எழுதி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதனுடைய பொசிஷன் லெட்டரும் எழுதி வச்சிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏபிசிடி எழுதுகிறோம். ஏபிசிடி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எழுதிடலாம். ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ, சரிங்களா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஏபிசிடி வந்து எழுதி வச்சிடணும். இப்போ அவங்க என்ன கொஷின் சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து லெஃப்ட் சைடு. நிறைய பேருக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு எதுன்னு தெரியாமல் இருக்குது, சரிங்களா? அது நல்லா புரிஞ்சுங்க. இது லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு, சரிங்களா? இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6வது எழுத்துக்கும், சரிங்களா, இடது பக்கத்திலிருந்து 6வது எழுத்துக்கும் 6th letter ஃப்ரம் லெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து 6வது எழுத்து எங்கே இருக்குது? இதுதான் 6வது எழுத்து, எஃப், சரிங்களா? ABCDEF, எஃப் தான் 6வது எழுத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரைஸ் பண்ணியிருக்காங்க. இடது பக்கத்திலிருந்து 14வது எழுத்துக்கும், சரிங்களா? 14வது எழுத்துனா 15th letter வந்து ஓ, சரிங்களா? அப்போ 15 letter ஓனா என்னுடைய லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 14 வரும். அப்போ 14. இப்போது இதுக்கு இடைப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்க, நடுவில் உள்ள எழுத்து வந்து என்னென்னு கேட்குறாங்க, சரிங்களா? அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த 3 வந்து நான் விட்டுடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த 3 நான் விட்டுட்டா, சரிங்களா? நல்லா கவனிங்க. இந்த 3 விட்டுட்டா ஜே தான் மிடில் பிளேஸில் இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஜே தான் ஆன்சராக வரும், சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இடது புறன்னு. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஃபாஸ்ட்டாக கொஸ்டின் ரீட் பண்ணும்போது ஒன்று வந்து லெஃப்ட் சைடு கேட்டுறாங்க, இன்னொன்று ரைட் சைடாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் கவுண்ட் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி கவுண்ட் பண்ணிட்டு வரும்போதும் அந்த ஆன்சர் மேபி இதில் இருக்கலாம், சரிங்களா? அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. எப்பவுமே இருக்காது, பட் இருந்தாலும் அவங்க செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யோசிச்சாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து செட் பண்ணலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கேள்வி வந்து முழுமையாக கொஞ்சம் படிச்சுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணது ரொம்ப மிக முக்கியம், சரிங்களா? அதுக்காக சொல்லிக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குது, கவனிங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு கொஷின்ஸ், சரிங்களா? ரீசனிங்கில் அப்படின்னு சொல்லும்போது பிபோனாக்கி சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பிபோனாக்கி சீரீஸுடைய ஸ்பெஷல் என்னென்னா, பிட்வீனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரும் ஆட் பண்ணி அடுத்தடுத்த நம்பர் போயிட்டே இருக்கும். அதுதான் ரூலே, சரிங்களா? அப்படி இருக்கும்போது அதனுடைய கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் தி 13th பிபோனாக்கி சீரீஸ் நம்பர். 13வது பிபோனாக்கி சீரீஸுடைய நம்பர் வந்து என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பிபோனாக்கி சீரீஸ்னால் என்ன இருக்குன்னா, இங்கே 1 இங்கே 1 இதுதான் ஸ்டார்டிங் நம்பர், சரிங்களா? 1,1 ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு நம்பரையும் பிஃபோர் இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஆட் பண்ணி எழுதிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் தான் இது பிபோனாக்கி சீரீஸுடைய ஸ்பெஷல். அப்போது இது 1 இந்த 1 ஆட் பண்ணால் 2 வரும். அடுத்து 2 1 ஆட் பண்ணால் 3 வரும். அடுத்து 3 2 ஆட் பண்ணால் 5 வரும். அடுத்து 8 வரும். அடுத்து 13 வரும். அடுத்து 21 வரும், சரிங்களா? 21 வரும். அடுத்து 34 வரும். 34 வரும். நல்லா செக் பண்ணி பாருங்கள். 34 வரும். அடுத்து 55 வரும், சரிங்களா? 55 வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 89 வரும். 89, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 93. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 93னா
143 வரும் 143. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 143 89 சரிங்களா. 10 12 மீதி 1 5 13 3 மீதி 1 232 232. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 143 ப்ளஸ் 232 சரிங்களா. ஆட் பண்ணால் உங்களுக்கு 375 வருமா. 143 அடுத்து 232 ஆட் பண்ணால் 573 375. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நம்ம செக் பண்ணும்போது ஏதோ ஒரு நம்பர் மிஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஏன்னா ஆப்ஷனில் இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 சரிங்களா. 13வது இடத்துல 232 தான் இருக்குது. ஆனால் இந்த ஆப்ஷனில் இங்கே இல்லை சரிங்களா. அப்போ ஏதோ ஒன்று சின்ன ஒரு மைனஸ் ஏதோ இல்லை ஆட் பண்ணும்போது ஏதோ மிஸ் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிக்கணும். இது ஆட் பண்ணால் 3, இது ஆட் பண்ணால் 5, இது ஆட் பண்ணால் 8, இது ஆட் பண்ணால் 13, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 21 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 34, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 35, 55, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 59, 89, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இங்கே பாருங்கள் இங்கே தப்பு பண்ணியிருக்கேன் சரிங்களா. 89ஐயும் 55ஐயும் ஆட் பண்ணால் 10 14க்கு 4 மீதி 1 9 10 14 144 வரும். 144 வரும். இந்த 144ஓட இதை ஆட் பண்ணால் 89 ஆட் பண்ணால் 144 89 ஆட் பண்ணால் 10 13க்கு 3 மீதி 1 5 13க்கு 3 மீதி 1 233. அதனால் ஆட் பண்ணும்போது சின்ன நம்ம ஒரு மிஸ்டேக் கூட பண்ணிவிடுவோம். அதனால் கொஞ்சம் நல்லா கவனித்து ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். இப்போ நம்ம இந்த கொஷின் வந்து நம்ம ஆன்சர் 232 இல்லை சரிங்களா. அதனால் நம்ம ஓகே மேபி அந்த சின்ன மிஸ்டேக் எதுவும் பண்ணுவாங்க கிட்ட நியரஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்தாங்கன்னா ஸோ நம்ம அதை வந்து மார்க் பண்ணிட்டு வரோம். ஆனால் நம்ம போட்டது தப்பாயிடும். அதான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு முறைக்கு 2 முறை ஆட் பண்ணும்போது சப்ராக்ஷன் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது டிவிஷன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் 233 தான் வந்திருக்கு. அப்போ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய தான் ஆன்சர். இப்போ இதை ரிலேட்டடாக அவங்க கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிபோனாக்கி சீரிஸ் உடைய ஃபஸ்ட்டு 7 நம்பருடைய டோட்டல் என்ன கேட்கலாம் சரிங்களா. என்ன கேட்கலாம் டோட்டல் எவ்வளோன்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு 7 நம்பருடைய டோட்டல் இல்லையா. ஃபஸ்ட்டு 7 நம்பருடைய ஆவரேஜ் கேட்கலாம் இல்லைனா ஆவரேஜ் கேட்கலாம் இல்லையா. இதில் பர்டிகுலராக 3rd நம்பருக்கும் 8th நம்பருக்கும் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படி கூட கேட்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் கேள்விகள் வந்து எந்த விதத்திலான கேள்வி கேட்கலாம். அதனால் உங்களுக்கு ஃபிபோனாக்கி சீரிஸுடைய எழுத தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கவனிங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள் வாட் வில் பி தி 25th லெட்டர் இன் தி பேட்டர்ன். அதாவது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் வரும்போது 25வது எழுத்து என்ன வரும் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க சரிங்களா. 25வது எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு சிங்கிள் டைம் எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏஏ பிபி சிசி டபுள் எழுதியிருக்காங்க. அடுத்து 3 எழுதியிருக்காங்க இந்த மாதிரி சரிங்களா. இந்த மாதிரி எழுதும்போது ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 இங்கே என்ன இருக்குது ஆல்ரெடி 18 நம்பர் வந்து இங்கே இருக்குது. அடுத்து 4 எழுதுனா ஏஏ எழுதுவாங்களா ஏஏ எழுதுவாங்க. அடுத்து என்ன பண்ணோம் பிபி எழுதுறோம் பிபி எழுதுறோம். அடுத்து சிசி இப்படி எழுதுனா இது 18 ஆச்சு. 19 20 21 22 23 24 25 சரிங்களா. அப்போ 25th வந்து என்ன தான் இருக்குது பி தான் இருக்குது. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடியதான் ஆன்சர் பி தான் சரியான விடை. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான் இல்லைனா கேட்டுருக்காங்க. லாஜிக்கல் ரீசனிங்கை பொறுத்தவரை நீங்கள் எப்போவுமே
ஒரு குரூப் 2 ஒரு குரூப் 4 எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஷின்ஸ்க்கும் இந்த மாதிரி டெக்னிக்கல் எக்ஸாம் தட் மீன்ஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதக்கூடிய மேக்ஸ் கொஷினுக்கும் நிறைய வேரியன்ஸ் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் எக்ஸாம் வந்து எழுதுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் கொஷின் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து கேட்குறாங்க. இதே நீங்கள் குரூப் 2 குரூப் 4 எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே கொஷினுடைய டஃப்னஸ் லெவலை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதனால் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து படிக்கும்போது நீங்கள் 25 அவுட் ஆஃப் 25 ஈஸியாக எடுக்க முடியும். சின்ன சின்ன மிஸ்டேக் மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருந்தால் அது போதும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க. இந்த கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சீரீஸ், சரிங்களா, இது மாதிரி ஒரு சீரீஸ் இருக்குது. இந்த மாதிரி சீரீஸ் ஒன்று கொடுத்துட்டு which of the following is exactly in the middle between 3 and 1. அதாவது இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு 3க்கும் 1க்கும் மிடில் வந்து என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது 3க்கும் 1க்கும் இடைப்பட்ட சரியான உறுப்பு 3க்கும் 1க்கும் இருக்கக்கூடிய மிடில் பிளேஸ் நம்பரை வந்து என்ன கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 3 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. 3யை மார்க் பண்ணிக்கிங்க. சரிங்களா? 3யை மார்க் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல 1 இருக்குது, இங்கே மார்க் பண்ணிக்கிங்க. சரிங்களா? மார்க் பண்ணியாச்சு. இப்போ மிடில் பிளேஸில் வந்து என்ன நம்பர் இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? என்ன உறுப்பு இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இருக்கும்போது கவனிங்க, இந்த நம்பருக்கு இந்த நம்பர் டெலீட் பண்ணிவிட்டேன். சரிங்களா? டெலீட் பண்ணிட்டு வரலாம். இந்த நம்பருக்கு இந்த நம்பர் டெலீடு, இந்த நம்பருக்கு இந்த நம்பர் டெலீடு, இந்த நம்பருக்கு இந்த நம்பர் டெலீடு, இந்த நம்பருக்கு இந்த நம்பர் டெலீடு. அப்போ சென்ட்ரல் என்ன இருக்குது, பி மட்டும் தான் இருக்குது. அப்போ அந்த பி பாருங்கள், ஆப்ஷன் ஏல வந்து இருக்குது பி. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கவனிங்க. இந்த கொஸ்டினும் கவனிங்க. இஃப் ஆல் டிஜிட்ஸ், நல்லா கவனிங்க, இந்த டிஜிட்ஸ், சரிங்களா, அந்த வேர்டோடைய மீனிங் நல்லா தெரிஞ்சுக்கணும். இஃப் ஆல் டிஜிட்ஸ் ஆர் டிராப்டு, டிராப்டுனா என்ன இந்த இடத்துல மீனிங்னா டெலீட் பண்ண சொல்கிறாங்க. என்னது டெலீட் பண்ண சொல்கிறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் தேர்ட் டு தி ரைட் ஆஃப் தி 11th ஃப்ரம் தி ரைட் எண்ட் அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கொஸ்டின் தமிழில் பாருங்கள். கீழே உள்ளவற்றில் அனைத்து இலக்கங்களையும் கவனிங்க, இந்த வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அனைத்து இலக்கங்களையும் நீக்கிய பின் பின் வருவனவற்றில் எது வலது முனையிலிருந்துனா ரைட்டிலிருந்து 11வது எண்ணின் வலது புறத்தில் 3ஆவதாக உள்ளது அப்படி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய டிஜிட்னா இந்த இடத்துல வந்து என்ன மீனிங்னா எண்கள். சரிங்களா? இங்கிலீஷில் வரக்கூடிய ஆல்பபெட்டிக்கலாக என்ன சொல்லுவாங்க, ஆல்பபெட்டிக்கல் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்புறம் நம்பர்ஸ் எல்லாம் வரதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, எண்கள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் காமனாக என்ன சொல்லுவாங்கன்னா உறுப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? முன்னாடி பார்த்துக்கிற கொஸ்டின் கூட பார்த்துருப்போம், என்ன உறுப்பு வந்து இருக்குன்னு கேட்குறாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸு நிறைய மாற்றிட்டாங்க. சரிங்களா? இலக்கங்கள் அப்படின்னு கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு இந்த இலக்கங்களை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டெலீட் பண்ணணும். ஏன் டெலீட் பண்ண, நீக்கிய பின். அப்போது ஃபஸ்ட்டு அந்த நம்பரெல்லாம் டெலீட் பண்ணிடணும். அப்போ பாருங்கள், நம்பரெல்லாம் எழுதிட்டு அதெல்லாம் டெலீட் பண்ணி எழுதிடலாம். கவனிங்க, இது டெலீட் பண்ணியாச்சு. அடுத்து கவனிங்க, ஓக்கும் 0க்கும் வித்தியாசம் இருக்கணும். சரிங்களா? ஓ வந்து இப்படி தான் வரும், 0 வந்து ஆனால் இப்படி தான் வரும். நல்லா கவனிக்கணும். சரிங்களா? ஏன்னா ஏபிசியில் வரக்கூடிய ஓவும் 0வும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா எது ஓ எது 0ன்னு தெரியாமல் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு வந்துருக்காங்க. அதுக்காக சொல்கிறேன், இது 0, இது ஓ, இது 0. சரிங்களா? 0 வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டை மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய நம்பரெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். சரிங்களா? 4 டெலீட் பண்ணியாச்சு, 5 டெலீட் பண்ணியாச்சு, 3, 9 டெலீட் பண்ணியாச்சு, அடுத்து 2 இது மாதிரி டெலீட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன், டெலீட் பண்ணிட்டேன். இப்போ டெலீட் பண்ணிவிட்டு கேள்வியை கவனிங்க. கீழே உள்ளவற்றில் அனைத்து இலக்கங்களையும் நீக்கிய பின் வருவனவற்றில் எது வலது முனையிலிருந்து. சரிங்களா? ஸோ வலது முனையில்னா இதுதான் ரைட் சைடிலிருந்து வலது முனையிலிருந்து 11வது எண்ணின் வலது புறத்தில் 3ஆவதாக எது உள்ளதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ பாருங்க, கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சரிங்களா? ஸோ 12வது வரும்போது இ லெட்டர் வந்து இருக்குது. சரிங்களா? 11 12 பாருங்கள், 11 நல்லா கவனிங்க, செக் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. சரிங்களா? 11 வந்து இதுதான் 11th பொசிஷன். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க,
11வது உறுப்பின் 3வது எழுத்து சரிங்களா என்னது 3வது எழுத்து. அப்போ பாருங்க இங்கே வரும்போது 1 2 3 அப்போ ஜட்டு இருக்கு. என்ன இருக்கு ஜட்டு இருக்கு. அப்போ என்ன ஒரு ஆன்சர் ஜட்டு தான் வரும். சரிங்களா நல்லா கவனிக்கணும். கொஷின் நல்லா கவனிங்க. அதனுடைய பொசிஷன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஓ வந்து 11 இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் 1 2 3 3வது எழுத்து வந்து என்ன இருக்குது ஜட்டு தான் இருக்குது. அப்போ 3வது எது இருக்குன்னா ஜட்டு தான். அப்போ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் ஏ லீப் இயர் selected at random will contain 53 Sundays அப்படி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஒரு நெட்டாண்டில்னா லீப் இயர் 53 ஞாயிற்றுக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. இந்த கொஷினை பார்த்த உடனே ஆன்சர் தான் நீங்கள் தேடணுமே தவிர இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நினைக்கக்கூடாது சரிங்களா. ஃபஸ்ட்டு லீப் இயர் சொல்லியிருக்காங்களா. லீப் இயர்னாலே நம்மளுக்கு என்ன வரணும் 366 நாள் இருக்கும் சரிங்களா. அதில் மீதி ஒரு நாள் வந்து அந்த வாரத்தில் கூட 7 நாட்களில் எதுவும் ஒன்று வரும் சரிங்களா. அப்படி இருக்கும்போது 53 வெள்ளிக்கிழமைகள் இல்லை ஞாயிற்றுக்கிழமைகள் திங்கக்கிழமை ஏதோ ஒரு கிழமை சரிங்களா ஏதோ ஒரு டேஸ் வந்து கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் 53 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லீப் இயராக பார்க்கணும். லீப் இயராக இருந்தால் கவனிங்க, லீப் இயராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் 2/7 வரணும் ஆன்சர் சரிங்களா. லீப் இயரில் 53 சண்டேஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி என்னென்னா என்ன வரும் 2/7 வரும். அடுத்து இதில் சண்டே டு மண்டே இந்த மாதிரி பேரா சரிங்களா அடுத்தடுத்த நாட்கள் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா 53 வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் 3/7 வரணும் சரிங்களா. என்ன வரணும் 3/7 போடணும். இதே நார்மல் இயர் கேட்டாங்கன்னா சரிங்களா நார்மல் இயர் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் 1/7 போடணும். ஆக மொத்தம் உங்களுக்கு இருக்கக்கூடிய 3 விதமான கொஷின்ஸ் இதுதான் கேட்பாங்க சரிங்களா. நார்மல் இயரில் வந்து ஸோ எத்தனை டேஸ் வரும் அப்படி கேட்டாங்கன்னா 1/7. இதே வந்து பார்த்தீங்கன்னா லீப் இயரில் கேட்டாங்கன்னா 2/7 சரிங்களா. லீப் இயரில் சிங்கிள் டே கேட்டாங்கன்னா இதே லீப் இயரில் ஜாயிண்டாக சரிங்களா 53 வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்த்தவங்கன்னா 3/7 போடணும் சரிங்களா. அதுதான் ஆன்சர். அப்போ இந்த கேள்விக்கு வந்து அவங்க என்ன கேட்குறாங்க நெட்டாண்டில் 53 ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா ஒரு டே தான் கேட்டுக்கிறாங்க. அப்போது 2/7 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். குரூப் 4லாம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. குரூப் 2லையும் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க சரிங்களா. நீங்கள் கொஸ்டின் அப்படி எடுத்து பாருங்கள். டெக்னிக்கல் எக்ஸாமை பொறுத்து தான் மேக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்குறாங்க. நல்லா கவனிச்சிங்க. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் 25 அவுட் ஆஃப் 25 டெஃபினட்டாக எடுக்க முடியும் சரிங்களா. அந்த சில்லி மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கடைசி நேரத்தில் எல்லாமே போடுவோம். ஒரு பாயிண்ட் என்ன பண்ணிக்குவோம் ஸோ ஆன்சர் மாறி போட்டிருப்போம், இல்லை மல்டிப்ளை பண்ணதில் ராங் பண்ணியிருப்போம், இல்லைனா அந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் எடுக்கும்போது மாற்றி எடுக்கிறது பதிலாக ஸோ அப்படியே போட்டிருப்போம். இந்த மாதிரிலாம் சின்ன தப்பு வந்து நம்ம பண்ணாமல் போயிட்டா கண்டிப்பாக டெஃபினட்டாக 25க்கு அவுட் ஆஃப் 25 வாங்க முடியும் சரிங்களா. சரி இந்த கொஸ்டின் பாருங்கள். ஹவு மெனி டேஸ் ஆஃப் தி வீக் ஸ்டார்ட் வித் டி. ஸோ டீயில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வீக் டேஸுடைய எத்தனை வரும்னு கேட்குறாங்க சரிங்களா. நல்லாவே தெரியும் அது சரிங்களா. டியூஸ்டேவும் தேர்ஸ்டேவும் வரும். அப்போ 2 தான் வரும் சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 2 இதுதான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க. இப்போ இந்த கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர் சரிங்களா. அதாவது விடுபட்ட எண்ணை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே நான் சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாருக்கும் ஒரு இது, அதாவது இந்த மாதிரி விடுபட்ட எண்ணை வந்து கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு வித்தின் ஒரு 30 செகண்டுக்குள்ளே அந்த கொஷினுடைய லாஜிக் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு உங்களால் கேதர் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக அந்த கொஷினை அப்போவே விட்டுட்டு அடுத்த கொஷின் மூவ் ஆகிடுங்க. இல்லைனா டைம் நிறைய வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்தவரை டைம் சேவிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக சொல்கிறேன். அதான் முடிஞ்ச அளவுக்கு 30 செகண்டுக்குள்ளே நமக்கு யோசித்து அந்த ஆன்சர் வந்து வரலை அப்படின்னா நீங்கள் அடுத்த கொஸ்டின் மூவ் ஆகிடுங்க. இப்போ இந்த கொஸ்டின் வந்து என்ன பேட்டர்னில் இருக்குன்னு அப்படின்னா ஏன் வந்து நான் 30 செகண்டுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போது நான் ஒரு கொஸ்டின் வந்து கிரியேட் பண்ணுறேன். அப்படி கிரியேட் பண்ணும்போது என்னுடைய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ணுறேன். அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் வைக்கணும் அப்படின்னு நான் டிசைட் ஒன்ஸ் நான் பண்ணிட்டேன்னா அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும் அதில் ஏதோ ஒரு கிரிட்டிக்கலாக சின்னதாக ஒரு எதுனா கிரிட்டிக்கல் பிளேஸில் வந்து நான் மாற்றி தான் வச்சுருப்பேன் சரிங்களா. அப்போ எடுக்கும்போது ஒவ்வொருத்தருடைய திங்கிங் வந்து ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகும். எல்லாருக்குமே சேம் கிடையாதுல்ல. அதனால் ஸோ
ஸோ 30 செகண்ட் தான் டைம், அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு அதுக்குள்ளே சால்வ் பண்ண முடியுதா பாருங்கள், இல்லைன்னா விட்டுட்டு போயிடுங்க. அதுக்காக சொல்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்துங்க, ஃபஸ்ட்டு 3 இருக்கா, 3உடைய இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவனிங்க, 3ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 24 வரும். சரிங்களா? 24 வரும். இந்த 24ல் ஆஃப், 24 என்னது ஆஃப், ஆஃப் வந்து என்ன இருக்கும் 12, அந்த 12 இங்கே வந்திருக்கு. திருப்பவும் இந்த 12 என்ன பண்ணியிருக்காங்க, 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ 36. இந்த 36ல் ஆஃப் என்ன இருக்குது 18, அந்த 18 வந்திருக்கு. அப்போ 18 திருப்பம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 54 வரும். இந்த 54ல் ஆஃப் வந்து என்ன இருக்கும் 27 வரும். அப்போ அதுக்கான ஆன்சர் 27 தான் ஆன்சர். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டுக்கிறாங்க. இதே அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கவனிங்க, இந்த கொஷின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின் தான். அது டிஃபிகல்ட்டான கொஷின்ஸு. ஏன் அப்படின்னா இந்த கொஷினுடைய திங்கிங் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி திங்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் கொஷின் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பேர் தான் சரி ஓகே கரெக்டாக வந்து திங்க் பண்ணி அவங்க போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, the next term will be in the next term in the given sequence அப்படி சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு 5, 24, 99, 378 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம இதில் என்ன பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5 அப்படின்னு இருக்குது. கவனிங்க, 5, 24, 99, 378 இப்படி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது நான் சொல்லிடுறேன். ஒரு காமன் ஒரு நம்பர் எடுத்துட்டாங்க. அந்த காமன் நம்பருக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, ஸோ ஃபஸ்ட்டு பவர் வந்து 0, 1, 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு காமன் ஒரு நம்பரை எடுத்து அதோட ஒரு நம்பரை என்ன பண்ணி ஆட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3/0. சரிங்களா? ப்ளஸ்ஸு, கவனிங்க, இங்கே ப்ளஸ்ஸு வச்சுக்கலாம். சரிங்களா? 3/0 இல்லை, இங்கே மல்டிபிள். சரிங்களா? ஸ்டார் மீன்ஸ் இந்த இடத்துல என்னது மல்டிபிள் மீனிங். 3/0 × 5. 3/0 வந்து ஆன்சர் 1. அப்போ 1 × 5 வந்து 5 தான் வரும். அப்போது 5. சரிங்களா? அப்போ இது வந்து கண்டிஷன் வந்து ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், 3/1 ஸ்டாரு, இங்கே என்ன வந்திருக்கு 24 வந்திருக்கு. 24 வந்திருக்கனால இது என்ன பண்ணியிருக்காங்க, 8 யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 நம்பர் என்ன பண்ணிக்கிறாங்க, இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது 3ன்ற ஒரு நம்பர் காமனாக வச்சுட்டாங்க. அந்த காமனாக வச்சுட்டு பவரை வந்து 0லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பிளேஸோடைய வேல்யூஸும் 3 என்ன பண்ணிக்கிறாங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது 3/1 வந்து 3 × 8 24. அது 24. ஸோ 24 இங்கே வந்திருக்கு. ஓகே, டன். அடுத்து 3/2 கொடுக்கணும். 3/2 ஸ்டார், இங்கே 11 வரும். ஏன்னா 8 + 3 11. அப்போ 3² வந்து 9, 9 × 11 99. இதுவும் பார்த்தீங்கன்னா கொஷினில் இங்கே இருக்குது. ஓகே, அடுத்து 3/3 இதோட நம்ம மல்டிப்ளை பண்ணால் 14 வரும். சரிங்களா? 11 + 3 வந்து 14 வரும். அப்போ 3/3 வந்து 27. 27 × 14 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 7 லாங் 28, 8 மீது 2, 4 2 8 10. அடுத்து பார்த்தோன்னா 27. அப்போ 3 7 8 378. அந்த 378 வந்திருக்கா? ஓகே, வந்திருக்கு. அப்போ இங்கே 378 வந்துடுச்சு. அப்போ அடுத்த நம்பர் என்னதான் இருக்குன்னா, இங்கே பாருங்கள், 3/4 ஸ்டார், இங்கே என்ன இருக்கும் 17 வரும். அப்போ 3/4 வந்து நமக்கு என்ன ஆன்சர் 81. அப்போ 81 × ஸ்டார் 81 × 17. அப்போ பாருங்கள், 7 1 7, 7 8 56. அடுத்து 1ஆல் பண்ணும்போது 1, அடுத்து 8, அடுத்து பாருங்கள் 7 7 13 1377 வந்திருக்கு. ஆப்ஷன் டியில் இருக்குது 1377. இந்த மாதிரி வரும்போது ஒரு கஷ்டமான ஒரு சீரீஸ். சரிங்களா? எடுத்த உடனே எல்லாராலும் யோசிப்பாங்கன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30 செகண்ட் தான் நமக்கு டைம். சரிங்களா? ரீசனிங்கை பொறுத்தவரை. அதனால் தெரியலையா, ஓகே விட்டுட்டு போங்க, அடுத்தது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ இதுக்கான ஆன்சர் 1377 தான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி கொஸ்டின் பாருங்கள். ஆடியோ, ஸோ அரேஸு, அவேக்கு, வீடியோ, ஃபைண்ட் தி ஆட் ஒன் அப்படின்னு சொல்லிக்கலாம். என்னடா இது எதுவுமே இல்லாமல், ஒரு லாஜிக்கே இல்லாமல் ஒரு 4 வேர்டு வந்து கொடுத்துட்டு எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்க வேண்டிய இந்த இடத்துல வந்து என்னென்னா வவல்ஸ். சரிங்களா? அது வவல்ஸ்.
ஸோ இந்த வவல்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஜென்ரலாக ஒரு 4 வேர்டு கொடுத்துட்டு அப்படி இருக்குன்னா அப்போது அதில் ஏதோ ஒரு வவல்ஸில் வந்து ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படி தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போது ஆடியோ அப்படின்னு இருக்குது. இந்த வேர்டில் ஃபஸ்ட்டு வவல் லெட்டர் வந்து நம்மளுக்கு எத்தனை இருக்கும்? 5 லெட்டர். ஏ, இ, ஐ, ஓ, யூ. இந்த 5 லெட்டர் தான் என்னது? வவல். சரிங்களா? இந்த 5 லெட்டரில் கவனிங்க, இங்கே ஏ இருக்கு, யூ இருக்கு, டி வந்து இல்லை. சரிங்களா? அப்போ டி வந்து பார்த்தீங்கன்னா 1 தான். அப்போது வவல் இல்லாத லெட்டர் எத்தனை இருக்கு? ஒன்றே தான் இருக்குது. அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். வவல் இல்லாத லெட்டர் அதுன்னு. சில கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வவல் இருக்கக்கூடிய லெட்டர் வந்து ஸோ காம்பினேஷன் கொடுப்பாங்க. இந்த கொஷினில் வவல் இல்லாத லெட்டரை வந்து கவுண்ட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. அடுத்து இங்கே பாருங்கள், ஏ வந்து இருக்குது, ஆர் வந்து இல்லை. சரிங்களா? ஐ, எஸ் வந்து பார்த்தீங்கன்னா வவல் லெட்டர் கிடையாது. சரிங்களா? எஸ்ஸும் வவல் லெட்டர் கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 லெட்டர் வந்து இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், ஏ வந்து வவல் லெட்டர், டபிள்யூ, இந்த கே இதுவும் பார்த்தீங்கன்னா 2 லெட்டர் வந்து வவல் லெட்டர். வவல் லெட்டர் இல்லாமல் இருக்குது. சரிங்களா? அடுத்து இந்த வீடியோவில் பார்க்கும்போது இந்த வியும் இந்த டியும் ஸோ வவல் லெட்டர் கிடையாது. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்ன புரியுதுன்னா, இங்கே கொடுத்துக்கிற வேர்ட்ஸில் வவல் லெட்டர் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா 2 இங்கே 2, இங்கேயும் 2, இங்கேயும் 2 இதெல்லாம் ஒரு காமனாக இருக்குது. ஆனால் இந்த ஆடியோவில் வரக்கூடிய வவல் இல்லாத லெட்டர் வந்து எத்தனை இருக்குது? ஒன்றே தான் வந்திருக்கு. அப்போ அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ அதுக்கான ஆன்சர் ஆடியோ, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க. இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது ஏசிஇ, இங்கே கொஸ்டின் மார்க் இருக்குது, எம்ஓக்யூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்யூடபிள்யூ கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்ன நம்பர் வரும்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி ஆல்பாபெட்டிக்கல் கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஏபிசிடி எழுதிடணும். சரிங்களா? ஏபிசிடி எழுதுங்க ஃபாஸ்ட்டாக. ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், எம், என், ஓ, பி, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. சரிங்களா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏன்றது இங்கே இருக்குது. சரிங்களா? நான் மார்க் பண்ணுறேன். இங்கே ஏ மார்க் பண்ணியாச்சு. அடுத்து இங்கே என்ன இருக்குன்னு தெரியல, ஆனால் எம்மு பாருங்கள். எம் வந்து இங்கே இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எங்கே இருக்குது பாருங்கள், இதோ இருக்குது. சரி, ஓகே. இப்போது இதனுடைய பெட்வீனில் கவனிங்க, இங்கே மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குன்னா 5 லெட்டர் வந்து டிஃப்ரென்ஸில் இருக்குது. என்ன இருக்குது? 5 லெட்டர் வந்து டிஃப்ரென்ஸில் இருக்குது. அப்போ இங்கேயும் டிஃப்ரென்ஸ் வந்து 5 லெட்டர்னா அப்போ பாருங்கள் 3, இங்கே ஒரு 5. அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஜி தான் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து இங்கே எடுத்து பாருங்கள், HIJKL, இங்கே கண்டிப்பாக என்ன இருக்குது? 5 லெட்டர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது. சரிங்களா? அப்போ கண்டிப்பாக ஜி தான் வரும். அப்போது ஆப்ஷன் பி வராது. ஆப்ஷன் பி ஒமிட்டட் பண்ணிடலாம். அடுத்து சி, இங்கே பாருங்கள், சி எடுத்தா கவனிங்க, சி எடுத்திருக்கேன். சி எடுத்தா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னன்னு கிடையாது. இங்கே ஓ எடுத்தால் இங்கே யூ எடுக்கணும். இங்கே ஓ எடுத்திருக்கேன், இங்கே யூ. இங்கேயும் பார்த்தாலும் கண்டிப்பாக இருக்குது, 5 லெட்டர் தான் இருக்குது. அப்போது 5 லெட்டர் காமனாக இருக்குது. சரிங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? 5 லெட்டர் இருக்கிறதுனால அப்போ பாருங்கள், சி வந்துருந்தா இங்கே 5 லெட்டர் பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5. அப்போ ஐ வரும். அப்போது ஜி ஐ வரும். அடுத்து இங்கே இ வந்திருந்தா இதோ இருக்க இ இங்கே இருக்கு 1, 2, 3, 4, 5. அப்போ கே தான் வந்திருக்கும். அப்போ கே. அப்போ 5 லெட்டர் வந்து காமனாக டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஜிஐகே தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க, ஜிஐகே இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கவனிங்க. இந்த கொஸ்டின் கவனிங்க. 2 numbers are in the ratio of 2:3 if their HCF வந்து இருக்கு 15 கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு 2 நம்பருடைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அந்த 2 நம்பருடைய ரேஷியோ கொடுத்துட்டு அதனுடைய HCF என்ன இருக்கும் 15 வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம கொடுத்துக்கிற ஆப்ஷன் வைஸ் தான் நம்ம மூவ் பண்ணி ஆகணும். அப்போ பாருங்க, 15க்கும் அதாவது 13க்கும் 15க்கும் HCF எடுத்தா 15 வரும். சரிங்களா? ஓகே, 15 வரும். ஆனால் 2:3 வருமா? வராது. ஏன்னா இந்த இடத்துல இது 15 டேபிள் காமன்றதுனால இது 2 டைம்ஸ் வரும், இது 1 டைம்ஸ் வரும். சரிங்களா? அப்போ இந்த ஆப்ஷன் வராது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இது வந்து 15 வந்து HCF வரும், ஆனால் இது 1:2 வரும். அப்போ இதுவும்
வராது. அடுத்து இங்கே பாருங்கள் 45 மற்றும் 30 இப்படி இருக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 15 டேபிள் வந்து காமன். அப்போ இது 3 முறை வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 முறை வரும். சரிங்களா, 3 முறை வரும், 2 முறை வரும். அதே இங்கே பாருங்கள், இது பார்க்கும்போது 2 முறை வரும், இது 3 முறை வரும். அப்போது ரேஷியோ வந்து பாருங்கள் 2:3, இங்கே 3:2 கொடுத்துறாங்க. ஆனால் அவங்க கொடுத்தது என்னது 2:3 வரணும். சரிங்களா, 2:3. அப்போது கம்மியாக வரணும் ஃபஸ்ட்டில். சரிங்களா, அப்போ இங்கே தான் 30, இங்கே 45 இருக்குது. இதுதான் 2:3 இருக்குது. அப்போது ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அதாவது HCF வந்து எல்லாத்துக்கும் காமனாக பார்த்தோன்னா 15 தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அந்த ரேஷியோ வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு எல்லாத்துக்கும். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். இப்போ இதுவரை இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்லாம் இதுவரை பார்த்துருக்கோம். அடுத்த கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.